இவன் தாங்க நம்ம ஹீரோ. பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் படித்தான், பணக்கார வீட்டு பையன், அழகான குடும்பம் இருக்கு, நல்ல டேலண்டான பையங்க. பெங்களூர், சென்னை இப்படின்னு பெரிய பெரிய சிட்டிலாம் சீட்டு கிடைச்சும் ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்றதுக்காக இந்த காலேஜை சேர்த்து வச்சுருக்காங்க. பாப்போமா கற்றுக்கிறானா இல்லையா? தம்பி புதுசா இங்கே சைன் போட்டு போ. வாட்ச்மேன் புதுசு யாரா வந்திருக்காங்களா? அரசு அவனை நீதான் அவனா? ஸ்கூலிங் எங்க பண்ண? கான்வென்ட்ல படிச்சுக்க ஒரு காமன் சென்ஸ் கிடையாது உனக்கு. நீ பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துருக்க. இத்தனை ரூம் காலியா இருக்கு, எதுக்கு லாஸ்ட் ரூம்ல போய் உட்காந்த? எனக்கே டியூட்டி இல்லை சார், ஏன் சார் தான் பண்ண முடியும். சும்மா ஓவரா. வாட்ச்மேன் கால் இஸ் பேரண்ட்ஸ். சரி சார். இப்போ என்ன சார் பண்ணணும்? Hi students, sit down. Warm welcome to all. எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வந்து என்ஜாய் பண்ணாம வந்திருக்கீங்க, உண்மைதான். பட் வித் சம் லிமிடேஷன். தேந்திரா என்ன கேஷுவல் வந்திருக்க? வேர் இஸ் யுவர் ஃபார்மல்? காலேஜ் எப்படி ஒன்று ஒன்று தெரியாதா? அந்த ஃபார்மல்ஸ் இல்லை சார், ஸ்டிச்சிங் பண்ண கொடுத்துருக்கேன். 1 வீக் ஆகும், வந்தால் போட்டுடுறேன். ஏய் சைலன்ஸ், சிட் டவுன். ஒன்று மைண்டில் வச்சுங்க. யார் யாரெல்லாம் ஈஸி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல? ஆல் விஐபிஸ் கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ். வெளியே போங்கடா. கலக்கிட்டோம், மாசு காட்டிட்ட போ. ஆமா, நம்ம தானே எப்பயுமே ஹீரோ. நீ சபரி ஓகேவா? என்னாச்சு மச்சான்? இல்லை மச்சான், அக்காவோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஓன வீட்டுக்கு பிளட் தேவைன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ண கேட்கலாம். ஃபோன் இல்லைடா. ஒன்றும் நான் தரேன்டா. இல்லைடா, இப்போ பெர்மிஷன் தரவா? நான் பார்த்துக்கிறேன். வா. மச்சி ஆக்கிலே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா. இது உன்னோட டீச்சரா? நீ வந்து உட்காருங்க. அதுனும் இது போதும் நம்மளுக்கு. மாப்பிள்ள சின்ன படமா உட்கார்றா.
ஏய் உட்காருப்பா உட்காரு. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி கூட்டு. என்ன மாப்பிள்ள சோமா இருக்கேன். என்ன மாப்பிள்ள 10 நிமிஷம் ஆகி வந்துச்சு. அங்கதான் மச்சி நீ தப்பு பண்ற. ஃப்ரெண்டோட உட்காந்து ஸ்டாப் சொல்ற கேட்டு நம்மளை பாரு. எக்ஸாம் நைட்டு படிச்சோமா போனோமான்னு. இப்போ எப்படிப்பா இருக்கிய? இது இருக்கேன்ப்பா. எக்ஸாம் ரிசல்ட் என்ன பாச்சு? 13 இருப்பா. பார்த்துக்கோப்பா. எனக்கு அப்புறம் அம்மா தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு அப்புறம் யாரும் இல்லை. அப்படிலாம் சொல்லாதீப்பா. பார்த்துக்கோப்பா. உன் லைஃப் உன் கையில், நீ தான் பார்த்துக்கணும். டேய் இங்க என்ன பண்ற? கம் டு மை கேபின். உனக்கு லைப்ரரி வச்ச இங்க என்ன பண்ற? என்னாச்சுடா? அப்பாவுக்கு உடம்பு முடியல சார். ஹாஸ்பிட்டல் அட்மிட். என் அரியர் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வாசி. எத்தனை அரியர் வச்சிருக்க? 13. 13 அரியர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். முதல்ல மற்றவங்கள மதிக்க கற்றுக்க. தான் இருக்காத, படிப்பு தன்னால வரும். ஓகேவா? காசு பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சார் உங்களுக்கு ஹேட் பண்ணியிருக்கேன். போ. ஏய் தம்பி, இந்த சிம்பல் கண்டிப்பாக ஹைட்ராலிக் வச்சு ஆகணும். நம்ம வச்சிரோம்ண்ணா. இந்த சிம்போசியத்துக்கு ஹைட்ராலிக்கு நியூமேட்டிக் எல்லா பொருளும் வைக்கிறோம். கிராண்டாக கொண்டாடுறோம். சரியாண்ணே? கண்டிப்பாக வைக்கணும் தம்பி. ஆமாண்ணே, கண்டிப்பாக கொண்டாடுறோம். என்னண்ணே படிச்சுட்டு இருக்கான்? ஏய் மாப்பிள்ள டுக்காட் 125 தெரியுமா உனக்கு? என்ன மச்சான் சொல்கிறா அவன்? ஏய் அது டுக்காட்டி இல்லைடா, பக்காட்டி சரக்குடா. போய் படி. டேய் எங்கெல்லாம் கெட்டவனாக்கிட்டு நீ மட்டும் நல்லவனாயிட்ட. பார்த்துக்கண்ணே. போல. நீ போ நல்லா வாழ்ற. அப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சுப்பா. சர்டிஃபிகேட் வாங்கிட்டப்பா. உலகத்தை கற்றுக்கிட்டப்பா. இது இல்லை நானும் என் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பா. தேங்க்ஸ் சார். அன்னைக்கு மட்டும் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணலைனா என் வாழ்க்கையில் நான் தேர்ந்திருக்க மாட்டேன் சார். லவ் யூ டேட்.